எல்லோருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பிரி டே. ஸோ இன்றைக்கான ஏடிஎம் ப்ரைஸ் என்ன, லெவல் இதை தான் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நேற்றுக்கான மார்க்கெட்டுக்கு நம்ம நேற்று வீடியோ போடலை. ஸோ டைம் இல்லை. ஸோ அதோட ஜஸ்ட் ஒரு கிளிப்பையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ நிஃப்டியோட க்ளோசிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 24,774 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. 24,774 நம்ம க்ளோசிங் நம்ம இருந்தால் கூட, ஸோ நமக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ரெகுலராக வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லெவல்ஸ் எடுக்கிறத எல்லாமே வந்து நான் என்னோடய சேனலில் புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ இருக்கும். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? இப்போது இன்றைக்கி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நேற்று க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்கிள் கேண்டில் இருந்தது. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இந்த 24,774 நானும் அதை நோட் பண்ணேன். சரி, ஓகே, செட்டில்மெண்ட் வரும்போது க்ளோசிங் ப்ரைஸ் அப்டேட் பண்ணும்போது இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தேன். ஃபைனலாக அதுதான் இருந்தது. பட் ஆனால் ப்ரீமியத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ப்ரீமியம் ஏறலை. ஸ்பாட் மட்டும்தான் ஏறி இருக்குது. ஃபியூச்சர் ஏறலை, ப்ரீமியமும் ஏறலை. அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல. ஆனால் அந்த நமக்கு ட்ரேடிங் டைம் அப்படிங்கிறது 3:30 மணிலேருந்து 3:40 10 நிமிஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கறனால சின்னதாக ஏதோ ஃபால்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அதை கண்டிப்பாக வரும் நாட்களில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்தினால தான் நிஃப்டி ஸ்பாட் மட்டும் ஏறி இருக்குது. மற்றபடி சென்செக்ஸ் ஏறலை. பேங்க் நிஃப்டி மிட் கேப் கொஞ்சமாக ஏறி இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் எரர் தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஓகே, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அடுத்தடுத்த நாட்களில் அது அப்டேட்டு ஏதாவது கிடைக்கும். அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போது 24,774 அப்படிங்கிற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரைக் எப்படி சூஸ் பண்ணுவோம்? சேம் ஸ்ட்ரைக்காக இருக்கணும். அதில் க்ளோஸ் அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் கால் அண்ட் புட்டு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரைக்கில் கம்மியாக இருக்கோ அதுதான் நமக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. இதுதான் நம்மளோட ரூலு. ஓகே. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்குங்கிறது சூஸ் பண்ணுவோம். இப்போ 24,774னா நம்ம 750 800 பார்க்கலாம். 24,800. ஓகே. 24,800ல க்ளோஸ் பாருங்கள். கால் ரூ. 7, இவன் 229 ரூபா. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்பாட்டு மட்டும்தான் ஏறி இருந்தது, ப்ரீமியம் ஏறலை. சரியா? 750 அப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து 600 650 பார்க்கலாம். 650 பார்க்கலாம். இங்கே க்ளோஸ் ரூ. 27, 109 புட்டு. 600 பாருங்கள். 45 69. ஓகே. 24,600 ஸ்ட்ரைக்கு, 45 69. ரெண்டுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ், பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து காலுக்கும் புட்டுக்கும் 69 -45. அப்போ டோட்டலாக 24 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது. நம்ம 550 பார்க்கலாம். 550 புட்டு 45, கால் 71. இதையும் பார்க்கலாம். 71 -45னா 26 பாயிண்ட்டு. 500 வேணால் பார்த்துக்கலாம். 500ல் ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு 550ல் 26 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது கால் அண்ட் புட்டுக்கும். 600ல் தான் 24 பாயிண்ட். மொத்தமாக இருக்கிற ஸ்ட்ரைக்லேயே சேம் ஸ்ட்ரைக்கு கால் அண்ட் புட்டுக்கான டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது 24,600 ஸ்ட்ரைக்கில் தான் 24 பாயிண்ட் இருக்குது. இது இவ்வளோ தான் பாயிண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நியர்பை ஸ்ட்ரைக்கில் டோட்டலாக இருக்கிற ஸ்ட்ரைக்கில் க்ளோசிங் நியர்பை இருக்கிற ஸ்ட்ரைக்கில் கால் அண்ட் புட்டு ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸுங்கிறதான் நமக்கு முக்கியம். அது டிஃப்ரென்ஸ் அது எவ்வளோ நாளாக இருக்கலாம். ஏன் 1 பாயிண்ட்டாக இருக்கலாம், 10 பாயிண்ட்டாக இருக்கலாம், 15 இருக்கலாம். ஏன் இன்றைக்கி கிடைச்ச மாதிரி 24 பாயிண்ட். அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. நியர்பை ஸ்ட்ரைக்கை காட்டிலும் க்ளோஸ் நியர்பை ஸ்ட்ரைக்கை காட்டிலும் டிஃப்ரென்ஸு சிஇபிக்கு உள்ள அந்த ஸ்ட்ரைக்கு தான் முக்கியம். ஓகே. அப்போ நமக்கு இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சிச்சு. 24,600 இதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எடுக்க போகிறோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த க்ளோஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கால் 45, புட்டு 69. ஓகே. 45 + 69 டோட்டலாக 114. 2ஆல் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா 57 ரூபா. ஸோ இதுதான் ப்ரைஸ். 57 ரூபா ப்ரைஸை நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் எந்த ஸ்ட்ரைக் இந்த 57 ரூபாயை தக்க வைக்கிறானோ மார்க்கெட் அதுக்கு மேலேயோ அதுக்கு கீழேயோ, அதாவது சப்போர்ட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் இந்த 57 கீழே விட்டு கொடுக்கலன்னா அது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.
அதே மாதிரி மார்க்கெட் ஏறுற மார்க்கெட்டில் எந்த சைடில் ஒரு புட்டுக்கான ஒரு ஸ்ட்ரைக்கு 57 ரூபாயை விட்டு கொடுக்கலையோ, ஸோ அப்போ ஸ்ட்ராங்கான அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அதாவது மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது, மேலே போகுது. இப்போ மேலே ஒரு ஸ்ட்ரைக்கில் வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து இந்த 57 ரூபாய்க்கு கீழே அவன் வந்து ட்ரேட் நடத்த விடலை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் அதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம், இல்லை சைட்வேஸாக போகலாம். அதே மாதிரி இறங்குற மார்க்கெட்டில் ஒரு கால் ஆப்ஷன் இந்த இறங்கிட்டு இருக்கு, இந்த நியர்பை இருக்கிற ஏதாவது ஒரு கால் ஆப்ஷனில் கால் ஸ்ட்ரைக் வந்து இந்த 57 ரூபாயை சப்போர்ட்டாக தக்க வச்சுக்கிட்டானா மார்க்கெட் அங்கேருந்து சப்போர்ட் ஆகிட்டு அது கீழே விட மாட்டாங்க. ஸோ அங்கேருந்து சைட்வேஸாக போகலாம், இல்லை ரிவர்சல் ஆகலாம். இதுதான் விஷயம். இது சார்ட் வழியாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கான ஸ்ட்ரைக் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். 24,600 அதை பேஸ் பண்ணி லெவல்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட்டில் ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓப்பனுங்கிறது நமக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் 7:08 7:10 அந்த டயத்துக்குள்ளே 9:08 9:10 அந்த டயத்துக்குள்ளே நமக்கு வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் அப்டேட் ஆகும். ஓகே, அதை நீங்கள் மார்க் பண்ணிங்க. இப்போ ஓப்பனுங்கிறது தான் ரொம்ப மெயின். ஓப்பன்லேருந்து இப்போ மார்க்கெட் உதாரணத்துக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி வீடியோ எண்டில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், இது ஜஸ்ட் ஒரு எரர் தான். அடுத்தடுத்த நாளில் இந்த மாதிரி இருக்காதுன்னு தான் நம்புகிறோம். ஸோ இருந்துச்சுன்னா அதுக்கான அப்டேட் என்னங்கிறத என்எஸ்சி தரப்பில் வந்து நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஓகே, இப்போ மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கோங்க, 24,622 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது நியர்பை ரவுண்ட் 50 என்ன இருக்குது, 24,650 இருக்குது, 600 இருக்குது. சரியா? அப்போ அந்நேரம் கால் அண்ட் புட்டு 2 வத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கால் அண்ட் புட்டு 24,600 கால் அண்ட் புட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். $24,600 காலு, 600 புட்டு. இப்போ 2 இதுக்குமே நம்மளோட ஏடிஎம் ப்ரைஸ் என்னது 57 ரூபா. ஸோ காமனாக 2 இதுக்குமே அந்த 57 ரூபாயை மார்க் பண்ணிடுங்க. இப்போது ஓகே, இப்போது இந்த 57 ரூபாய்க்கு மேலே கால் வந்து ட்ரேட் நடந்துச்சுன்னா, 57 ரூபாய்க்கு மேலே காலோட ட்ரேடு நடந்துச்சுன்னா மார்க்கெட் வியூங்கிறது அப்சைடை நோக்கி இருக்கும். இதுவே அவங்க மேலே 57 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது புட்டு வந்து 57 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் நடக்கணும். ஓகே, 57 ரூபாய்க்கு கீழே இருக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷ் மேலே தான் போகும். இதுவே மார்க்கெட் வந்து 57 ரூபாய்க்கு மேலே புட் ஆப்ஷன் இருக்காங்க, கால் ஆப்ஷன் வந்து 57 கீழே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைடாக இருக்கும். ஸோ 2 பேருமே 57க்கு கீழே தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கு நீங்கள் போய் பாருங்கள். மார்க்கெட் வந்து 600லேருந்து ஒன்று மேலே போகணுன்னா 650 போகணும், இல்லை கீழே போகணுன்னா 550 போகணும். சரியா? கீழே போனால் 550 போகணும், மேலே போனால் 650. ஸோ அங்கேயே இருக்காது. ஸோ அப்போ 650 புட் ஆப்ஷனையும் 550 கால் ஆப்ஷனையும் பாருங்கள். சரியா? அது ஃபைட்டராக இருக்கும். ஸோ அந்த 57 ரூபா யார் விட்டு கொடுக்குறானோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக போகும். ஸோ அது மாதிரி ஸ்பாட்டில் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எதுவோ அது வரைக்கும் இப்போ மார்க்கெட் வந்து 650 வரைக்கும் நமக்கு R1 இருக்குது. அதுக்கு மேலே கிட்டத்தட்ட 700 பக்கத்தில் R2 இருக்குது. கீழே வந்தால் 550 பக்கத்தில் 24 சப்போர்ட் 1 இருக்குது, 500 பக்கத்தில் சப்போர்ட் 2 இருக்குது. ஸோ அடுத்தடுத்த லெவல் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ராவல் ஆகும். இந்த மேஜிக் லைனுக்கு மேலே ஓப்பன் கிடச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் செல்லிங் ஆனால் கூட ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிரும். அதே மாதிரி மேஜிக் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து பையிங் இருந்தால் கூட ஸோ அது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நேற்றுக்கான மார்க்கெட்டுக்கான ஒரு சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு ஸோ வீடியோ அதோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ இது என்னோடய டெலிகிராம் சேனல். ஸோ காலையில் நீங்கள் இதில் அப்டேட் இருக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க இதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன், முந்தின நாளோட ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன். ஓகே, இது ஒரு கேப் அப் ஓப்பன், நம்மளோட R2க்கு மேலே ஓப்பன். ஸோ அங்கேருந்து மார்க்கெட்டில் வந்து ஓப்பனுங்கிறது 24,572. ஸோ அப்போ நியர்பை ரவுண்ட் 50னா 24,600. இப்போ 24,600 நம்ம கால் அண்ட் புட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
24,600 கால் அண்ட் 24,600 புட்டு. சரியா, 2 பேர்த்தையும் எடுத்தாச்சு. இப்போ நமக்கான நேற்று ஏடிஎம் ப்ரைஸ் என்னது 85 ரூபா. சரியா, இந்த 85 ரூபாயை காமனாக 2 பேர்த்துக்குமே அப்ளை பண்ணிடுவோம். 85 ரெண்டு பேர்த்துக்குமே 85 ரூபா காமனாக அப்ளை பண்ணிடலாம். கால் வந்து 85 கீழே தான் இருக்காங்க. புட்டு 85க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் கொடுத்துருக்காங்க, 109 ரூபா ஓப்பனு. ஸோ அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே அவங்களும் அந்த 85 ரூபாய் விட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ மார்க்கெட்டில் 2 பேருமே வீக்காக இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஓப்பன் ஸ்ட்ரைக் 2 பேருமே 85க்கு, அதாவது ஓப்பன் ஏடிஎம் ப்ரைஸுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா அதுக்கடுத்த ஸ்ட்ரைக்கு. இப்போ மேலே போகணுன்னா நிஃப்டி எங்கே போகணும்? இப்போ 600 அப்படின்னா 650 போகுமா, இல்லை 550 வருமா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி. இப்போ 550 650 ஸ்ட்ரைக்கு, 650 புட் ஆப்ஷன், 650 புட் ஆப்ஷனையும் 550 கால் ஆப்ஷனையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். சரியா, இதுலேயும் அவங்களுக்கு காமனான அந்த ஏடிஎம் ப்ரைஸ் என்ன 85 ரூபா, அதை போட்டுடலாம். 85 85. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 85 அப்படிங்கிறது இவனுக்கும் ரெசிஸ்டன்ஸு. சரியா, இவன் அதாவது ஃபைட்டிங் நடக்குது. 85 ரூபாய்க்கு 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ 650 புட்டு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 85க்கு மேலே தான் ஓப்பன் கொடுத்துருக்கான். ஓப்பன்லேருந்து மார்க்கெட் செல்லிங். ஆனால் அந்த 85 வரையும் அவன் ப்ராப்பராக சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இங்கே கிளியராக என்ட்ரியில். ஸோ இங்கே ஃபைனலாக மார்க்கெட் டோட்டலாகவே சைடுவேஸு. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு பெரிய அளவில் டிகேங்கிறது ஒரு விஷயம் நடந்தது. நமக்கு நேற்று ஏடிஎம்மோட ப்ரைஸ் எவ்வளவு 85 ரூபா இருந்தது. இன்னைக்கு காலைல 9:16. ஸோ ஆகஸ்ட் 3ஆம் தேதி 550 ஸ்ட்ரைக்கு, 67 ரூபா கால் ஆப்ஷனு, புட் ஆப்ஷன் 66 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 66 ரூபா ஏடிஎம் மீட்டிங் வருது. நம்ம ப்ரீமியம் எவ்வளோ 85 ரூபா இருந்தது ஒரு ஸ்ட்ரைக்கில். இப்போ 66 ரூபானா -66, டோட்டலாக ஒரு 19 பாயிண்ட் ஒரு டைரக்ஷனில். 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 38 பாயிண்ட் ஓப்பன்லேயே வந்து டிகே நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய அளவில் கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக வந்து இது பண்ணிருச்சு. இதை டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் செக் பண்ணுங்கள். முந்தின நாளோட ஏடிஎம் ப்ரைஸு என்னவோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது வந்து இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போத் சைடு செல்லரும் வந்து பயப்பட மாட்டாங்க. ஸோ பயங்கிறது என்ன? இப்போ ஒரு ஆப்ஷன் பையர் வந்து நீங்கள் ஒரு பொசிஷன் வாங்குறீங்க, ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க மார்க்கெட் மேலே போகணுன்னு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நீங்கள் பயப்படுவீங்க? ஸோ நீங்கள் வாங்கின ப்ரைஸு லாஸில் போகும்போது பயப்படுவீங்க. சரியா, லாஸில் போகும்போது பயப்படுவீங்க. அப்போது நீங்கள் முடிவு என்ன எடுப்பீங்க? அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முடிவு எடுப்பீங்க. ஸோ கட் பண்ணி அதுலேருந்து வெளியேறதுக்கு முடிவு எடுப்பீங்க. சரியா, இது நீங்கள் 2 சைடும் எந்த சைடு பையராக இருந்தாலும் பையருக்கான ஒரு பயங்கிறது இப்படி தான் வரும். ஒரு செல்லருக்கு எப்படி வரும்? அவங்க வாங்கின பொசிஷன் நெகட்டிவ் ஆனால். ஸோ இப்போ ஒரு பையருக்கு வந்து 100 ரூபா பொருளை வாங்குகிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரீமியத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது 110 120ன்னு போனால் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. இதுவே 90 80 அப்படிங்கிற மாதிரி இறங்குச்சுன்னா அவங்களுக்கு லாஸு. இதே செல்லருக்கு வந்து 100 ரூபா ப்ரீமியத்தை செல் பண்ணுறாங்க, இது 90 80 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. சரி, அவங்களுக்கு அதிகபட்ச ப்ராஃபிட்டே அந்த 100 ரூபா அப்படிங்கிறது 0 ஆகிட்டா அவங்களுக்கு 100 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. இதுவே மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 110 120 இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு லாஸ் வரும். இந்த லாஸ் வந்து அன்லிமிட்டடு. ஸோ அதில் செல்லருக்கு வந்து அன்லிமிட்டடு. இந்த 100 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ பெரிய நம்பர் போகலாம்? 200 போகலாம், 300 போகலாம், ஏன் 1000 கூட போகலாம். ஸோ ரிஸ்க்கு வந்து அன்லிமிட்டடு, ரிவார்டு அப்படிங்கிறது லிமிட்டடு. ஸோ டோட்டலாகவே அந்த 100 பாயிண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஃபைனலாக எக்ஸ்பிரி டே 0 ஆச்சுன்னா ப்ராஃபிட்டு. இதே பையருக்கு 100 ரூபா அப்படிங்கிறது அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டு. 100 ரூபாலேருந்து அது எவ்வளோ மேலே போனாலும், அது 200 ரூபா போனாலும் ப்ராஃபிட்டு, 500 போனாலும் 1000 போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டு. இதுவே அது கீழே போச்சுன்னா அதிகபட்ச லாஸு. அந்த 100 பாயிண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க? ஸோ 100 பாயிண்ட் 100 இன்ட்டு இன்றைக்கி லாட் சைஸ் வந்து 65,
டோட்டல் ரூ. 6,500 மட்டும்தான் ஓவரால் லாஸ். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ரூ. 6,500 மட்டும்தான் ரிஸ்க்கு. பட் ரிவார்டுங்கிறது அன்லிமிட்டெட். ஸோ ஆப்ஷன் பையருக்கும் செல்லருக்கும் இதுதான் ஒரு வித்தியாசம். அப்போ நான் இங்கே ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ ஓப்பன்லேயே 2 பேருமே நேற்று ஒரு பொசிஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அந்த பொசிஷனை கண்டினியூ பண்ணுறாங்கன்னா, இப்போ ஓப்பன்லேயே அவங்களுக்கு வந்து 2 சைடுமே டிகேல ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்போது அவங்க பொசிஷனை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அப்போ ஹோல்டு பண்ணுவாங்க. அப்போ 2 பேருமே வந்து பேனிக்கில் இல்லை, பயப்படக்கூடிய இடத்துல இல்லை. 2 சைடுமே அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. 2 சைடும் 2 பேரும் செல் 2 சைடுலாம் செல் அடிச்சிருக்கலாம். இல்லை யாராவது ஒரு சைடில் அடிச்சிருந்தா கூட மொத்தமாக செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து பொசிஷனை கட் பண்ண வேண்டிய கட்டாயம் அந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், மார்க்கெட்டு எங்கேயும் போகாது, சைடுவேஸாக போயிடும். அப்போ அந்த சைடுவேஸ் மூவாக இருக்கும்போது ஆப்ஷன் பையராக நம்ம உள்ளே போகும்போது ஸோ மாட்டிக்கிட்டு டிகேல நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ப்ரீமியமும் பெரிய அளவில் மூவ் ஆகாதனால ஒரு பொசிஷனை எடுத்து வச்சுட்டு 5 to 10 பாயிண்ட் மூவுக்காண்டி ரொம்ப நேரம் ஒரு பொசிஷனுக்காண்டி வெயிட் பண்ணி டார்கெட்டுக்காண்டி ஹோல்டு பண்ணுவோம். ஸ்டில் டார்கெட்டும் போகாது, 5 to 10 பாயிண்ட்டுக்குள்ள மூமெண்டம் இருக்கும். ஸோ இப்படியே தான் போகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஓப்பன்லேயே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அன்றைக்கி டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பிக் பண்ணிடலாம். அப்போ மார்க்கெட்டில் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு இல்லை ரெசிஸ்டன்ஸ் வராமல் மார்க்கெட்டில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்காது. அதனால் ஸ்டில் வெயிட் பண்ணுவோம். அக்ரெசிவாக பையராக உள்ளே வந்து இறங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் பையராக மிஸ்டேக்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிட்டா அதுக்கடுத்து சரியான என்ட்ரியை உங்களால் பிக் பண்ண முடியும். ஸோ சரியான என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக வந்துடலாம். ஸோ அதனால் எடுத்த உடனே கேண்டிலோட மூமெண்டத்தை பார்த்தோ, மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, நியூஸ் அடிப்படையில் மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு, ஸோ அதனால் மார்க்கெட் உடனே மேலே போயிடும், கேப் டவுன் ஆயிடுச்சு அதனால் ஃபால் ஆயிரும், ஒரு நியூஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு நீங்கள் மார்க்கெட்டோட அப்ரோச் பண்ணாதீங்க. அந்நியாரம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஸோ அதோட சூழ்நிலைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். சரியா? ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக பணம் சம்பாதிக்கவும் முடியும், அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக லாஸும் ஆக முடியும். அதனால் பொறுமை இருக்கிறவங்கள்ட்ட இருந்து காசை எடுத்து பொறுமை இருக்கிறவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்குன்னா, பொறுமை இல்லாதவங்க, சரியா, பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணுறாங்களா, அவங்களோட காசு எடுத்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் ப்ராஃபிட். மார்க்கெட் வந்து இதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. புரியாத விஷயங்களை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அக்ரெசிவ் பையராக இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கட்டாயம் எல்லா நாளும் ட்ரேட் எடுக்கணும். டெய்லி இவ்வளோ லிமிட்டடாக நம்ம மார்க்கெட்டில் வந்து சம்பாதிக்கணும், ஓவராலாக மந்த்லி இவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயத்தோட மார்க்கெட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் கேபிட்டல் ஒயிட் வாஷ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் சான்ஸ் கிடைக்கும்போது மட்டும் ஆப்ஷன் பையராக இருங்க. ஸோ மற்றபடி மார்க்கெட்டில் ஒரு ஸ்டடி, அதாவது அப்சர்வேஷனில் இருங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆப்ஷன் பையருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து 100% அக்யூரஸியாக ஒர்க் ஆகணும், ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணுற அந்த நபர் அப்படிங்கிற மைண்ட் செட்டு ரொம்ப தெளிவில்லாமல் இருந்தாங்கன்னா ஸோ அது அவங்க கையில் கிடச்சா கூட அது பெரிய அளவில் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. சரியா? அதனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால அங்கே சக்ஸஸ் கிடச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு கிளாஸ் ரூமில் வச்சு டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ எல்லாருமே தான் போர்டை பார்ப்பாங்க, டீச்சர்ஸ் சொன்னதை நோட் பண்ணுவாங்க, எழுதுவாங்க, படிப்பாங்க. ஸோ எக்ஸாமில் போய் பார்த்தோம்னா ரிசல்ட் எல்லாத்துக்கும் மிக்சடாக வந்திருக்கும். ஸோ நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க இருப்பாங்க, மீடியமாக ரிசல்ட் எடுத்தவங்க இருப்பாங்க, ஃபெயில் ஆனவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் காமனாக தானே எடுத்தாங்க. ஏன் ஒரு சிலர் மட்டும் அங்கே பாஸ் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அந்த படித்த விஷயத்த திருப்பி எழுதி பழகுனாங்க. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை போயிட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு சரியாக பண்ணாங்க, அவங்களுக்கான ரிவார்டு அங்கே கிடைச்சது. ஸோ மற்றவங்க அதை ஏனோதானோன்னு எடுத்துக்கிட்டாங்க, கவனக்குறைவில் அவங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நெகட்டிவாக கிடைச்சது. இவ்வளோ தான் சிம்பிள். அதனால் புரிஞ்சு வர்த்தகத்தை பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன ஃபைனலாக ஓகே சரி, இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பிரி கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.